அண்மை செய்தி. தாவேகா சார்பில் நவம்பர் முதல் வாரத்தில் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நவம்பர் முதல் வாரத்தில் சின்னம் கேட்டு தாவேகா விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நவம்பர் மாதத்தில் தேர்தலுக்கான 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதற்கான சின்னத்தை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக கடந்த 27ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகாக அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது சற்று சுணக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மெல்ல மெல்ல அந்த கட்சி அதிலிருந்து மீண்டு வந்து நவம்பர் மாத தொடக்கத்திலிருந்து தங்களுடைய பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நவம்பர் மாதத்திலிருந்து விஜய் அவர்கள் தனது தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு போட்டியிடும் வகையில் தங்களுக்கு தேவையான சின்னங்களை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில் அந்த சின்னங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த 5 சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் முறையிட போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நவம்பர் முதல் வாரத்தில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக தேர்தல் ஆணையர் உள்ளிட்டோரை அழைத்து அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.